ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 5. எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே சின்ன வயசுல இருக்கிற அசனை இதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸான சனே அப்புறம் மனக்கா 2 பேர்த்து கூட ஒன்றா போய்கிட்டு இருக்கிறா. இந்த 2 பொண்ணுங்க யாருன்னு தெரியுமில்ல, நம்ம அசனகையை கழட்டி விட்டு போனாங்களே அதே பொண்ணுங்க தான். இதுக்கு முன்னாடி இவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம அமாமி மட்டும் ரொம்பவே சைலண்ட்டாக போய்கிட்டு இருப்பா. திடீர்னு அவள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பா. என்னாச்சு, நீ ஏன் இங்கே உட்காந்துருக்கிறேன்னு கேட்கும்போது, நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிறேன், என்னோடய ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு, என் ஹேர் கலரும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு என் பழைய ஸ்கூலில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் இங்கே ஸ்கூல் மாதிரி வந்தேன். ஒரு வேளை நான் மற்றவங்களோட பேசினா மறுபடியும் என்னை இப்போ யார் கூடயாவது பேசாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் நான் தனியாக அங்கே போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல நீ கையை கொடு, இனிமேல் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு. என் பேர் அசானாகி, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் யூ, என் பேர் அமாமி யூ அப்படிங்கிறா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அசனாக்கி இவளோட ஃப்ரெண்டு மட்டும் பத்தாது அப்படிங்கிறதுக்காகவே இவளோட 2 ஃப்ரெண்ட்ஸான மனாக்கா, அப்புறம் சனே, இவங்க 2 பேருமே சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி வைக்கிறா. அதாவது என் பேர் அமாமி, உங்களை நான் என் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேர்த்துக்குமே நம்ம அமாமியை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அண்ட் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அண்டு இன்னும் சில காலங்கள் போனதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் நல்லா வளர்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லோரும் ஒன்றா தான் சுற்றி இருந்திருப்பாங்க. ஆனாலுமே நம்ம ஹசனாகி இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த 2 பொண்ணுங்களுமே நம்ம அமாமி கூட தான் எப்போவுமே ஒன்றா சுற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது 2 பேருமே ஒரே கிளாஸில் வந்துடுறா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனாலுமே இப்போது அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா இவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொத்தமாக இவ கூட விட்டிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் இவளுக்கு பொறாமன்னு எதுவும் கிடையாது. ஏன்னா இவ கூட பழகிறவங்க யாருமே முழுசாக இவ கூட பழக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை மட்டும்தான். அண்ட் அன்னைக்கு ஒரு நாள் இவ படத்துக்கு போகலாம் அப்படின்னு டிக்கெட் எடுக்கிறா. ஸோ அந்த டிக்கெட்டோட சேர்த்து இவ ஃப்ரெண்ட்ஸையுமே அந்த 3 பேர்த்தையுமே கூப்பிட்றா. சனே அப்புறம் மனாக்கா இவங்க 2 பேருமே கூப்பிட்றா. பட் அவங்க இந்த ஆஃபரை முழுக்க அப்படியே மறுத்துட்டாங்க. என்னை மன்னிச்சிரு அசானாகி, நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்னு அவ சொல்ல, இன்னொருத்தி எனக்கும் வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போதே அடுத்த நாள் இவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்திருக்குது. ஏன்னா வீட்டில் வேலை இருக்குதுன்னு சொன்னவளுங்க 2 பேருமே அமாமியை தனியாக கூட்டிகிட்டு வந்து இவங்க 3 பேருமே சேர்ந்து அவுட்டிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவளை மட்டும் தனியாக கழட்டி விட்டுட்டு. நிஜமாலுமே அவன் ஹசனாகி நம்ம கூட வந்திருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். அவள் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு வேணும்னே இவகிட்ட பொய் சொல்லி மறைச்சிருப்பாங்க. அம்மாமி இந்த மாதிரி டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ட் அன்னையில்தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா யாரெல்லாம் என் கூட பழகுறாங்களோ அவங்க யாருமே உன்னோட சாம்னால நீ இழுத்துக்கிற, அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே எனக்குன்னு யாராவது ஒருத்தர் வேணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவனை மட்டும் சீக்கிரட்டாக என் ஃப்ரெண்டாக வச்சுட்டு இருந்திருக்கிறேன். ஒரு வேளை நானும் அவளோட ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம மாக்கி அந்த பக்கம் கேட்கும்போது, ஆமாம் அந்த காரணத்துக்காக தான் நானுமே உன்னை ஃப்ரைடே மட்டும்தான் உன்னை பார்க்க வந்திருப்பேன். உன்னையுமே நான் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி. இந்த காரணம் மட்டும்தான், அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட அடியோட வெறுக்கிறேன். அண்ட் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை இவ்வளோ நாளாக இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு அப்படின்னு அவளும் சொல்கிறா. நீ எங்கே என்னை யூஸ் பண்ண, நீ என்னை யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு நம்ம மாக்கி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இப்போ இங்கே பிரச்சனையே கிடையாது, இங்கே நான் தான் பிரச்சனையே அப்படின்னு எல்லாம் உண்மையை பட்டுன்னு போட்டு உடச்சிட்டா. பட் அந்த உண்மையை சொல்லி இவன் மனசு தாங்க முடியாமல் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவள் வேகமாக ஓடி போயிட்டா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவள் இமைக்கிற நொடிக்குள்ளேயே ரொம்பவே அதிவேகமாக ஓடி போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாமி திகச்சு போய் நிற்கிறான். அம்மாமி நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாக்கி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டான். தனியாக கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அசானையை பார்த்து, உண்மையிலேயே நீ அற்புதமான பொண்ணு தான், ஏன்னா தைரியமாக நீ அவகிட்ட அதை போய் சொல்லிட்டு வந்திருக்கிற பார்த்தியா. சின்ன வயசுலேயே அவங்க உன்னை முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நீ அவங்க கூடயே பழகிட்டு அண்டு நீ சின்ன வயசுலேருந்தே இதை உள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருந்திருக்கிற. அதுக்கு முதல்ல நீ ஒரு பெரிய விஷயம் கொடுக்கணும், ஏன்னா நீ ரொம்பவே தைரியமானவ தான் அப்படின்னு அவன் சொல்லும்போது, எனக்கு நீ இன்னும் பாராட்டு கொடு அப்படின்னு அவள் அழுதுகிட்டே இருக்கிறான். அண்ட் இவனும் தைரியம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னா. இப்படி நம்ம நினா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவள் பாட்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கிறா. என்னாச்சு, ஏன் தனியாக இருக்கிறான்னு கேட்கும்போது, இல்லை இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்திருக்குது, இதுக்கு மேலே நான் எதுவுமே தப்பு பண்ணிடவே கூடாது நீனா, அதனால தான் நான் இங்கே கொஞ்ச நேரம் தனியாக ரெஸ்ட் எடுத்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகலாம் அப்படின்னு அம்மாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே என்னதுன்னு கேட்கும்போது, ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்குது அப்படின்னு அம்மாமி அங்கே நீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் அசனாகி இங்கே ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். அந்த முடிவு உனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குண்டா அம்மாக்கி, உனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு நீ நானும் எதுவுமே பண்ணிக்க வேணாம், அதாவது நீ நானும் பேசிக்க வேணாம், அதுதான் எனக்கு கொடுக்குற நான் தண்டனை அப்படின்னு சொல்கிறா. என்னது உனக்கு கொடுக்குற தண்டனையா, எதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ என் கூட ஒரு பேசாமல் இருந்தால் அதுக்கு என்ன காரணமாக இருக்க போகுதுன்னு சொல்லும்போது, நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், மேபி நான் தனிமையில் இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் நீ இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, மேபி அது உன்னோட முடிவு தான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்,
ஏன்னா, நீ என் கூட பேசாம இருந்தாலுமே சரி, அது உனக்கு தான் பாதிக்கும். நான்லாம் உனக்கு எப்பவுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ எந்த கவலையுமே படாத. நீ போய் தைரியமா அவகிட்ட உன் மனசுல என்ன தோணுதோ அத சொல்லு அப்படின்னு இவன் தைரியம் குடுத்து அனுப்பிச்சு விடுறான். சரி ஓகே அப்படின்னா நீயும் கூடவே வா. நம்ம 2 பேருமே போய் சேர்ந்து சொல்லலாம் அப்படின்னு இவளும் சொல்றாளா. சரி வா அப்படின்னு 2 பேருமே அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம அமாமி ஆச்சரியத்துல நின்னுகிட்டு இருக்கிறா. என்ன மன்னிச்சிரு அமாமி. நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். ஏன்னா நான் உன்கிட்ட மூஞ்சில அடிச்ச மாரி பேசிட்டேன்ல. அதனால தான் என்ன மன்னிச்சிரு. ஏன்னா இதுக்கு மேல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் அமாமி கண்ல இருந்து ஏகப்பட்ட தண்ணீர் தாரையா வீத்துது. ஏன்னா, நீ என்கிட்ட அப்படி சொல்லிட்டு போன உடனே, நீ இனிமே என் கூட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன்னு நான் நெனச்சுட்டேன். என் கூட நீ இனிமே பேசவே மாட்டேன்னு நெனச்சுட்டேன். அதனால தான் நான் ரொம்பவே பயந்துட்டேன். அண்ட் இனிமேட்டெல்லாம் நான் உன்கிட்ட அந்த மாரியெல்லாம் நடந்துக்கவே மாட்டேன். யாரும் கூட வந்து பேசினாலுமே நான் அவங்கள அபகரிக்க மாட்டேன். அந்த மாரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, நானும் மக்கியும் கொஞ்ச நாளைக்கு பேசிக்க போறதில்ல அப்படின்னு சொல்றாங்களா. அசானா இது சொல்லும்போது இவளுக்கு ரொம்பவே ஒரு மாரி சங்கட்டமா இருக்குது. என்னால எப்படி நீங்க 2 பேரும் பிரியிறீங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க முழுசா முடிவு எடுத்துட்டு தான் போறோம். அதனால நீ எந்த கவலையும் படாத அப்படின்னு இந்த இடத்துல அசானகி சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்காக நீங்க ஒண்ணும் சாக்ரிஃபைஸ்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவ்வளோ பெரிய ஆளுங்கலாம் கிடையாது. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருங்க. பை த வே அதுக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் குடுக்குறேன். அந்த கண்டிஷன நீங்க பூர்த்தி பண்ணா தான் நீங்க என் கூட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க முடியும். என்ன மாக்கி, அசானகி 2 பேரும் ஓகேவான்னு சொல்லும்போது என்னதுன்னு கேட்குறாங்க. நீங்க 2 பேரும் கைய கோர்த்துக்கிட்டு ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல இருக்கிற எல்லா ஸ்டாலையுமே போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அவ குடுக்குறா. அங்க இருக்கிற எல்லாத்துக்கு முன்னாடியும் இவங்க கை கோர்த்துக்கிட்டே போறாங்க. நினா போறவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறா. "நீனா என் கையில மட்டும் கிடைச்சின்னா உன்ன கொன்னே புடுவேன்டி" அப்படின்னு அவ செம்ம கோவத்துல இருக்கிற அசானகி. பட் அத எல்லாத்தையுமே கண்டுக்காம இவங்க கை கோர்த்துக்கிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹாண்டிங் பிளேஸா போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயபுள்ள தனியா விட்டுட்டு வந்துட்டு இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அந்த பேய் ஹாண்டிங் ஹவுஸ் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம், "என்னடா நீ பேய் படத்த பார்த்து இவ்வளோ பயந்துக்கிட்டு மாட்ற, ஆனா இப்படி பேய் உருவத்த பார்த்து இப்படி பயப்படுற" அப்படின்னு அவ இவன கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜன்னல்ல எட்டி பார்க்குறா. ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கிட்ட நம்ம அமாமி இப்போ கொஞ்சம் மறுபடியும் எப்பவும் போல பேசிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இவளால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கெட்டு போகல அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தினால. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு நிபந்தனை வச்சிருப்பா. அது என்ன நிபந்தனைனா, நீங்க 2 பேருமே எப்படியும் எனக்கு தெரியாம ஃப்ரைடே வீட்ல பண்ணிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அது என்னன்னு நான் உங்க வீட்ல இருந்தும் இல்லாத மாரி நீங்க என்ன கண்டுக்காத மாரி தான் நீங்க அத நடந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு இவளும் சொல்றா. அண்ட் இவளும் பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இவங்க கண்ணுக்கு தெரியாத மாரி அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்காளாமா. பை த வே இவங்களுக்கும் தெரியும். ஸோ இவங்களும் எப்பவும் போல ஃப்ரைடேஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு, கேம் விளையாண்டுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, எப்பவும் இருக்கிற மாரி தான் இவங்களும் எப்போ இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு இவங்க ரொம்பவே ஜாலியா இருக்கிறாங்க. அண்ட் திரும்பி நம்ம அம்மம்மி கிட்ட, "ஆக்சுவலி அம்மம்மி நான் உங்கள்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லி ஆகணும். எனக்கு இவன் கூட வெளிய போறது புடிச்சிருக்குது. பட் இருந்தாலுமே அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான விஷயம். அத நான் அப்படி ஒரே நாளால சொல்லிற முடியாது. எக்ஸ்ப்ளைன் பண்ணிற முடியாது" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி இப்ப என்னதான் சொல்லணுங்கிறங்கும்போது, "ஆக்சுவலி வீக் முழுக்க நான் உன் கூடயே இருக்கிறேன். அதாவது வீக் டேஸ் முழுக்க நான் உன் கூடயே இருக்கிறேன். ஆனா நான் ஃப்ரைடே மட்டும் உனக்காக விட்டுக் கொடுக்கவே முடியாது. எப்பவும் போல நான் மாக்கி கூட தான் வெளிய சுத்திக்கிட்டு இருப்பேன் ஃப்ரைடே மட்டும். அதுக்கு மட்டும் நீ என்ன அலோவ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே எடுத்துக்க. எனக்கு அதுலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால நீ முழுக்க முழுக்க என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாகணும் வீக் டேஸ்லலாம்" அப்படின்னு சொல்றாளா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. அண்ட் அவளுமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்க நைட் உட்காந்து சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவனும் இரும்பிக்கிட்டு இருக்கிறான். "என்னடா குளிர்ல உனக்கு இரும்பல் வருதாட்டு இருக்குது. தும்பலும் சேர்த்து வந்துகிட்டு இருக்குது" அப்படின்னா, "சரி வா உனக்கு நான் இப்போ சூட்ட கிளப்பி விடுறேன்" அப்படின்னு அவ ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டா. போத்துனது மட்டும் இல்லாம கம்முன்னு இருக்காம, "சரி வா வந்து பக்கத்திலேயே உட்காரு" அப்படின்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. "என்னாச்சு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைலன்னு" சொல்லும்போது, பரவால்ல சூடா தான் இருக்குது" அப்படின்னு அவனும் நெளியிறான். சரி ஓகே. இருந்தாலுமே என்ன இப்படி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு தலையிலேயே டொங்குன்னு ஒண்ணு வைக்கிறா. அடுத்த நிமிஷமே, "மாக்கி நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கட்டா?" அப்படின்னு அவனோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுறா. அவனுக்கு இது ரொம்பவே ஒரு மாரி கூச்சலா இருக்குது அது கேட்கறதுக்கே. அப்படின்னு, "சரி உமி நீ என்ன சொல்லணும் அத மட்டும் தெளிவா சொல்லு" அப்படின்னு அவனும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த சீன்ஸ் போய்க்கிட்டு இருக்கும்போது, நைட் அவளோட வீட்ல போய் ட்ராப் பண்ணுறதுக்காக அவனும் வீட்டுக்கு போறான். "வீட்டுக்கு வரைக்கும் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் உன்கிட்ட அப்ப கேட்ட விஷயம் இப்போ மறுபடியும் நான் உன்கிட்ட கேட்குறேன். உனக்கு என்ன புடிச்சிருக்குதா என்ன?" அப்படின்னு நம்ப அசானிக்கு அந்த இடத்துல கேட்கும்போது, "ஆக்சுவலி இதுக்கு நான் உன்கிட்ட டைரக்ட்டா பதில் சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே பதில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு உன்ன புடிக்கலடா" அப்படின்னு சொல்லிட்டா. அடி பாவி! இதுக்கடி மறுபடியும் அப்ப என்கிட்ட இருந்து வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, "எனக்கு உன்ன புடிச்சிருக்குது. பட் ஆனாலுமே உனக்கு உன்ன புடிக்கல. ஆனா நான் உன் மேல பைத்தியக்காரத்தனமா காதல்ல இருக்கிறேன்" அப்படின்னு பச்சக்குன்னு ஒரு முத்தம் குடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிட்டா. அண்ட் "நான் மறுபடியும் உன்ன நாளைக்கு சந்திக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போதே, அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.